தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேனியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதன் அசோக்குமார், முழு கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி நேரு சிலை பகுதியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வழங்க வேண்டும். சத்துணவு, அங்கன்வாடி மற்றும் வருவாய் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் வழங்க வேண்டும். 70 வயது பூர்த்தியான ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 800க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால் தேனி கம்பம் தேசிய நெடுஞ்சாலை சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்.